வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து புதுசாக ஜிம்மு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போயிட்டு இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது இருந்துச்சுன்னா லைஃப் டைம் நீங்கள் வந்து எப்போதுமே ஃபிட்னஸாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிசிப்ளினில் வந்து பார்த்துங்க. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி போகும்போதே உங்களுடைய வாட்டர் பாட்டில், டவல், உங்களுடைய ப்ரோட்டீன் ஷேக் டப்பா, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஃபிட்னஸாக உங்களுக்கு ஏற்ற கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக, ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது கரெக்டாக நீங்கள் போய்க்கணும். ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, போனதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போ வந்து ஜிம்மை வந்து விஷ் பண்ணணும். ஸோ அது நமக்கு வந்து கோயில் மாதிரி. ஸோ அது விஷ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பேக் ஒரு சைடில் வைக்கிறோம். ஸோ எப்போவுமே நார்மலாக பண்ணுறதான் டிசிப்ளினாக வந்து நம்ம வந்து வச்சுட்டு, ஸோ நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் கம்பல்சரியாக வந்து நீங்கள் டவல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களாலையும் சரி, இல்லை அடுத்தவங்களால உங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்துடக்கூடாது, ஸ்கின் இன்ஸ்பெக்ஷன். அதனால் டவல் முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இன்னொன்று, உங்களால் அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அவங்களாலையும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனிமையாக ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், தனிமையாகவும், அதாவது வந்து யாரும் டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணுறது ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் முடிச்சதும் உங்களுடைய ஒர்க் அவுட் நீங்கள் டம்பிள்ஸாக இருக்கட்டும், பிளேட்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்தந்த இடத்துல வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்தது ஃபார்முலா வந்து நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட், அதாவது நல்ல ஒரு கார்ப்ஸ், ப்ரோட்டீன் உள்ள ஃபுட் எடுத்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபார்முலா நம்பர் 1 வரும். ஸோ இது வந்து உங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வார்ம் அப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜிம்மில் என்ட்ரி ஆகிட்டீங்க, ஸோ வார்ம் அப் இது வந்து ஜென்ரல் வார்ம் அப். ஓகேங்களா? இந்த ஜென்ரல் வார்ம் அப்புங்கிறது வந்து ஓவரால் நீங்கள் உங்களுடைய பாடிக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்கள் ஃபுல் பாடிக்கு வந்து வார்ம் அப் பண்ணுவீங்க. அது வந்து ரொம்ப ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் டைம் எடுத்துங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தால் பெட்டராக இருக்கும். நல்லா வார்ம் அப் பண்ணிக்கிங்க, ஃபுல் பாடி வார்ம் அப் பண்ணிக்கிங்க. ஸோ நான் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி தான் பண்ணணும்ல, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் வார்ம் அப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ரிலாக்ஸேஷனாக ஃப்ரீயாக நல்லா வார்ம் அப் பண்ணிக்கிங்க. ஸோ வந்து இந்த ஜென்ரல் வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஸ்பெசிஃபிக் வார்ம் அப் ஒன்று இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜென்ரல் வார்ம் அப் வந்து நம்ம வந்து ஒரு ஓவராலாக வந்து எல்லா பார்ட்டுக்குமே நம்ம பண்ணுவோம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸைட்டாக இப்படி தான் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் கீழேருந்து மேலே, இல்லை மேலேருந்து கீழே அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ஜென்ரலாக பொதுவாக எல்லா ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் வார்ம் அப் பண்ணுவோம். அது வந்து என்னென்னா, நீங்கள் என்ன பார்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களோ. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து மெயின் கிளாஸ் வந்து பேக்கும் பைசப்ஸும் பண்ண போகிறேன். ஸோ பேக்குக்கு வந்து ஒரு 6 கிளாஸ், பைசப்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 கிளாஸ் பண்ண போதுன்ட்டு. ஸோ அப்போ வந்து ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிட்டோம். லைட்டாக வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிறோம். மசில்ஸ்லாம் வந்து மெயினாக வந்து பைசப்ஸ் மசில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் மசிலுக்கு லைட்டாக வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதில் மைல்ட் ஸ்ட்ரெச் தான் பண்ணிவிட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் வார்ம் அப் அப்படின்னு நம்ம வந்து என்ன பார்ட்டுக்கு பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம லைட் வெயிட்டில். ஸோ லைட் வெயிட்டில் வந்து பாருங்கள், இப்போ வந்து பைசப்ஸ் வந்து லைட் வெயிட்டில் ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களோட மசில்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. ஸோ லைட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இது வந்து உங்களுடைய 3 பாயிண்ட் ஃபார்முலா நம்பர் பாயிண்டில் வந்து உங்களுக்கு 3rd பாயிண்டில் வரும். மசில் வார்ம் அப் லைட்டாக வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பைசப்ஸ் லைட்டாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்குக்கான லைட்லி வார்ம் அப் எல்லாமே. ஏன்னா நீங்கள் உங்களுடைய பைசப்ஸ் லைட்டாக போட்டால் போதும், மற்றபடி நீங்கள் பேக்குக்கு பண்ணுற எல்லா ஒர்க் அவுட்லையுமே உங்களுக்கு பைசப்ஸ் லோடு போகும். அதனால் நம்ம வந்து எல்லாமே லைட்டாக வார்ம் அப் பண்ணாலும் கூட பட் லோடு போகும். அதனால் நம்ம லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து பைசப்ஸ் லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்குக்கு பாருங்கள். ஸோ என்னென்ன கிளாஸ்லாம் பண்ணுறோம் லைட்டாக அப்படி கம்மி வெயிட்டில் நீங்கள் வந்து நார்மலாக வந்து வார்ம் அப். இது வந்து ஸ்பெசிஃபிக் வார்ம் அப். இப்போ நீங்கள் வந்து பேக்கு பண்ணுறதுனால நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்குக்கு பண்ணுறீங்க. அது மாதிரி நீங்கள் செஸ்ட்டுக்காக இருக்கட்டும், லெக்குக்காக இருக்கட்டும், ட்ரையாக இருக்கட்டும், ஷோல்டராக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் வார்ம் அப் பண்ணி ஆகணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நீங்கள் எந்த ஒரு இன்ஜூரி இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க, இந்த ஸ்பெசிஃபிக் வார்ம் அப்பில் தான் எல்லாமே வரும். பேக்கு தான் நான் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன் கடைசி வரைக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்கள் கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நல்லா எப்படி நீங்கள் கிளாஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்கள் ஃபுல் கிளாஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஒர்க் அவுட் முடிஞ்சுது. ஃபைனலி ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாயிண்ட் நம்பர் 4ல் இது நல்ல வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்க போகிறீங்க. பேக் மசில்ஸை வந்து எவ்வளோ முடியுதோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வந்து புல்லப்ஸ் கம்பியில் கூட தொங்கலாம். ஓகே, நீங்கள் வந்து புல்லப் பண்ண போகிறதில்ல, லைட்டை தொங்கிட்டு ஒர்க் அவுட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து ஒரு 10 செகண்ட் இல்லை 1 மினிட் வரைக்கும் கூட நம்ம தொங்கலாம். ரிலாக்ஸேஷன் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா லைட்டு கீழே டவுன் பண்ணிக்கிங்க. இது மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃப்ரீ ஆகிட்டு ரிலாக்ஸ்ட் ஆகிடும். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெச் வந்து நீங்கள் ஆஃப்டர் ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கணும். தெரிஞ்சளவு நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கிறோம், ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறோம் போது நம்ம ரிலாக்ஸேஷனாக உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக அமைதியாக உட்காந்து ஒரு ஃப்ரீயாக நல்லா லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து எடுக்கும்போது நல்லா வந்து பாடியில் அப்சர்வேஷன் ஆகும். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.